ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் வீட் பாஸ்தா ரெசிபி. அதாவது பச்சைப்பயிறு வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி பயிறு வகைகள் கொடுத்தாலே பிடிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட் ஐட்டம்ஸ் மாதிரியான டேஸ்ட்டில் பட் ஆனால் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு மேலேயே தண்ணி சேர்த்து நல்லா 10 to 12 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போவே லைட்டாக முளைப்பு தெரியுது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு கல் இருந்ததுன்னா இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். கல் இல்லைன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்து அந்த ஸ்ட்ரெயினர் மேலே போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பயர் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த துணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கிளாத்தோட எட்ஜில் இருக்கிற துணியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் விட்டோன்னா நல்லா முளைப்பு வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முளைப்பு விட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு 4 to 5 மணி நேரம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா முளைச்சி நல்லா வெள்ளையாக வந்திருக்கும் அந்த இது ஸ்ப்ரவுட்டட்லாம். இப்போது இந்த பாஸ்தாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 சப்பாத்தி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு இருக்கிறனால ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டோ கிடச்சிரும். இதை ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சு நல்லா அமுத்தி விட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஆனியன், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம முளைக்கட்டின பச்சை பயிர்லேருந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பியூரி பண்ணி வச்சுருக்கோம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் நல்லா அகலமான கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ஜீரகம் கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி கலரி விடலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும். இந்த அளவுக்கு மசாலா வறுபட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கி வரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்ப்ரவுட்டட் மூங் தாலை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா கூட இந்த பயிறு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த டைமில் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா தான் தேவைப்படும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பயிர் இதிலேயே வெந்து வரணும். அப்புறம் நம்ம பாஸ்தா ரோல் போட போகிறோம். அதனால் இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுறலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இந்த பாஸ்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவுலேருந்து சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சப்பாத்தி விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். தின்னாக இருந்தால் நம்ம அந்த பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. பூரி மாவு விடையுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். தடிமனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை மாவு போட்டு திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி, அப்படி இல்லைன்னா ஏதாவது பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆயிரும். இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பயிறு இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தா ரோலை சேர்த்துக்கலாம். இதை பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்க்கணும். எல்லாத்தையும் அப்படியே கொட்டினோன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டி வேகாது. இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்கும் போது நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பாஸ்தாவை போட்டதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் இழுத்துரும், நம்மளுக்கு தண்ணி பத்தாது. இப்போ எனக்கு தண்ணி பத்தலை. நான் சைடில் கெட்டில் சுடு தண்ணி போட்டிருந்தேன், அதுலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்களும் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. பத்தலைன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் சுடு தண்ணி சேர்த்துக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் அந்த பாஸ்தா ரோல் வேகிற அளவுக்கு விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் திரும்ப திரும்ப எப்போ செய்வீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம நினச்ச மாதிரி ஹெல்த்தியான ரெசிப்பியும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கும் வேணும்னா நம்மளோட வான்சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.